இப்போ இயர்லி மார்னிங்கே கிளம்பி எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகம் வெற்றி கழகம் ஆஃபீஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்ன ஒர்க்குனா அங்கே என்னடா அவனுக்கு ஒர்க்கு மீனுக்கு அங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். இன்றைக்கி வந்து தலைவரும் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் வந்து மை டிவிகே ஆப் வந்து இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பனையூர் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன். அதாவது நான் இப்போ இருக்கிறது வந்து போரூர் ஐயப்பன் தாங்கள்கிட்ட. இப்போ அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி நான் பனையூர் ஆஃபீஸுக்கு போகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 31 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து பனையூர் டேரெக்டாக இங்கேருந்து கிண்டி போய் கிண்டியிலேருந்து கோயமாரி ஈசிஆர் ரோடை பிடிச்சி டேரெக்டாக பனையூர் ஆஃபீஸ் போகணும். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக பனையூர் ஆஃபீஸ் போகிறது அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் போயிருக்கேன் பனையூர் ஆஃபீஸ்க்கு. இது வந்து 4th டைமு நான் போகிறது. நான் இதுக்கு முன்னாடி போன 3 தடவையுமே அந்த மீட்டிங்கில் வந்து தலைவர் வரல. ஆமாம், இந்த மீட்டிங்க்கு தலைவர் வராது. அதனாலயே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நைட்லாம் நிறையா தூக்கமே வரல சந்தோஷத்தில். அதனால் தலைவரை பார்க்க போகிறோம் நேரில் அப்படின்னு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி ஆப் லான்ச் வேறு போயிட்டு அதுக்குவே உண்டான வேலையெல்லாம் பார்க்கணும். லேப்டாப்லாம் எடுத்து பேக்கில் வச்சுருக்கேன். போயிட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிக்க வேண்டியதுதான். வெளியே மெயின் ரோடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸ் போட்டுக்கலாம். எனக்கு இங்கேருந்து கிண்டி வரைக்கும் ரூட்டு தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. நான் ஃபஸ்ட்டு இந்த டைமிங்கில் லாக் எடுக்க வேணாம், ஏன்னா ஏற்கனவே டைம் ஆகிடும். கரெக்டாக 7 o'clockலாம் வர சொல்லியிருக்காங்க. 7 to 7:30 அங்கே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த லாக் எடுத்துகிட்டு போனால் டைம் ஆகும், அதெல்லாம் செட் ஆகுது, நம்ம சீக்கிரம் கிளம்பி போயிடலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணணுன்னு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது தோணுச்சு. இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறா, இந்த டேவை நீ கேப்சர் பண்ணி வச்சுக்கூடா அப்படின்னு என்னோட மனசு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தது உள்மனசு. அதனாலயே சரி பார்த்துக்கலாம், எடுத்து ரெக்கார்டை போடுறா, லாக் பண்ணுறான்னு தோணுச்சு. சரி அதான் செட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஓகே, மெயின் ரோடு வந்தாச்சு கைஸ். இது வந்து ஸ்ட்ரைட் ரோடு கிண்டி. அந்த அண்ணன் தான் ஃபோன் அடிக்கிறாரு. ஓகே, இந்த கால் மட்டும் பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ அண்ணா, கிளம்பிட்டேன், வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடுவேன். வந்துடுவேன். சரிண்ணே. இங்கேருந்து 47 minutes காட்டுது கைஸ். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் ரீச் ஆயிடுவேன். போன தடவை நான் வந்து குரோம்பேட்டு போய் குரோம்பேட்டிலேருந்து கோயமார் ரூட்டு ஒரு ரூட்டு ஒன்று காட்டுச்சு. சரி நான் அதில் போயிட்டேன். அந்த டைம் வந்து நான் போனப்போ சரியான மழை வர காலையிலையா, அதனால் எப்படி இந்த ரூட்டில் போனால் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு அது ஷார்ட் ரூட் பார்த்து தெரியுது. நான் அதில் போய் பார்த்தா ரோடே இல்லை, போய் லாக் ஆகிட்டேன். லாக் ஆனால் கிட்டத்தட்ட 1 hour லேட்டு. ஒரு அண்ணன் பிடிச்சி கத்துறதுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்டா அவ்வளோ லேட்டாக வர, சொன்ன டைமுக்கு வாடா அப்படின்னு. அதனால இப்போ இன்றைக்கி முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். எப்படி மூணு வந்துட்டோமா? ரைட். அதே மாதிரி இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு நடந்துச்சுல சென்னை ட்ரேட் சென்டர், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இந்த லைனில் தான் இருக்குது. இப்போ அது டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு. சரி அதுவும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு. அந்த மீட்டிங்க்கெலாம் நான் போனேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கெல்லாம் நான் போகல. அதுக்கெல்லாம் போகிறேன்.
அதுக்கெல்லாம் போகலன்றத விட அதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. இது வந்து சர்க்கிட் ஏரியா இந்த இருக்கு. இதுதான் சென்னை ட்ரேட் சென்டர். சரிதான். ஓகே, பாசிங்க போகும்போது நம்மளாம் காட்ட முடியும். அதுவும் இல்லாமல் அரைப்பறியாக வேறு போயிட்டுருக்கேன். அதனால் போச்சுக்காதீங்க. காட்டுறதான் காட்டுறேன், நிறுத்தி காட்டுறா அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நிப்பாட்டி காட்டுறதுக்கு டைம் தான் கண்டிப்பாக காட்டியிருப்பேன். நம்ம அடுத்தடுத்த விளாக்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே வரும். ஆமாம், அண்ணலே அடிக்குது. சும்மா தரல ரோடே. ஆஹா, இது என்ன இப்படி இருக்கு? ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, மெட்ரோ இந்த சைடும் வருதுன்னு நினைக்கிறேங்க. அதையும் இந்த சைடு தோண்டி வச்சிருக்காங்க. நல்ல சீக்கிரமாக வந்தேன், இல்லைன்னா பயங்கரமாக லாக் ஆகிருப்பேன். என்னாச்சு? கண் ரைஸ் ஆகிட்டு இருக்கனால கண் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிக்குது. வைசர்ல அடிக்குதா? வைசர்ல அடிக்கிறதுனால சுத்தமாக தெரிய மாட்டேங்குது, பிளர் ஆகுது, விசிபிலிட்டியே இல்லை. இன்னைக்கு அண்ணன் வரனால டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஆனால் அண்ணன் டைமிங் கீப்பப் பண்ணுறதால அவர் அடிச்ச ஆளே கிடையாது. சொன்ன டைம் கரெக்டாக வந்து நிற்பாரு. அதனால நம்ம எப்படியும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அண்ணன் வந்துட்டாங்கன்னா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து ஆப் லான்ச்சிங்கிறதுனால ப்ரெஸ் மீட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. இன்னைக்கு பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு சிக்னலா? இத்தனை சிக்னல் இருக்கா? எப்போ 3-2-1. வழியே விடுங்களா? சும்மா ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீக் டேஸா? இன்னைக்கு வெனஸ்டே, அதனால தான் இன்னைக்கு காலேஜ்னால எல்லா காலேஜ் பஸ்ஸும் போயிட்டு இருக்கு. போயா பார்த்தீங்கன்னா 6:59 7 o'clock ஆகும்போது இன்னும் ஒரு ½ hour இருக்கு. ½ hour காட்டுது. மொத்தம் ஒரு நேரம் ரெக்கார்ட் ஆகுதான், ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. இந்த பிரிங்கே ஆகல. போச்சா? ஆஃப் ஆயிடுச்சா? கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இல்லை ரெக்கார்ட் தான் ஆயிடுச்சு. ஓகே, நல்லா போச்சு. ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு லாக் பண்ண முடியுமானா அங்கெல்லாம் லாக் பண்ண முடியாது. மொபைல் எல்லாத்தையும் நம்ம சரண்டர் பண்ணோம். நான் மேக்ஸிமம் வந்து சின்ன சின்ன கிளிப்லாம் எடுத்து அதை ஆட் பண்ண பார்க்குறேன் விளாகில் முடிஞ்சா. இல்லைன்னா இந்த மோட்டோ விளாகோட நான் என் பண்ணிக்கிறேன். கிட்ட வந்துட்டேங்க. மாடர்ன் ரஷ் ஸ்ட்ரீட்டு. பனையூர் வந்துட்டோங்க. பனையூர் ரீச் ஆகிடுச்சு. ஓகே, 8th Avenue தான் நம்ம ஆஃபீஸ்க்கான வெற்றிக்கலாம் ஆஃபீஸ் இருக்குது. ஒரு ஆலப்பட்டியான் கற்பட்டி காஃபி கடை ஒன்று இருக்கும். நான் ரெகுலராக அங்கே தான் வந்து எல்லா மீட்டிங்கும் முடிச்சு ஒரு பிரேக் அங்கே தான் போடுவேன். நான் காட்டுறேன்.
இல்லை லெஃப்ட் சைட் பாருங்கள், நான் ஆல்ரெடி பட்டியா இங்கே தான் எப்பயுமே பிரேக்கை போடுறது. அந்த இது இங்கிட்டு போய் கட் ஆகி வருது. ஓகே, 8th Avenue அந்த ரூட்டு, ஸ்ட்ரைட் ரூட்டு. நான் உங்களுக்கு அதே காட்டுறேன், ஸ்ட்ரைட் ரூட்லேயே காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த இது 7th Avenue, இது 8th Avenue. இதில் போனால் ஸ்ட்ரைட்டாக போனால் ஆஃபீஸு. ஓகே கைஸ், நான் உள்ள கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஆஃபீஸ் வந்துடும். அதனால் vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.